Hello viewers. So MBA படிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் முடிக்க உங்களுக்கு காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றதுக்கு IDFC Bank ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கிறாங்க, இதுக்கு வந்து எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூஜ் லிஸ்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். MBA படிக்கிறவன்றவங்க என்ன நினைப்பாங்க, ஒன்று நிறைய பேர் வந்து ஆன்லைனில் MBA எஜுகேஷன் போடுறேன், இல்லை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போடுறேன், இல்லை பார்ட் டைம் MBA போடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா 2 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கும்ல. ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த காலேஜில் தான் போய் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த ஃபுல் டைம் MBAன்னு சொல்லுவாங்களா, PG கோர்ஸ் ஃபுல் டைம் MBA, அவங்களுக்கு தான் இந்த 2 lakh ஸ்காலர்ஷிப்ன்றது எலிஜிபிள். அதுவும் இந்த 2 lakh அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 2 வருஷம் பார்க்குறப்ப ஸோ ஒரு செமஸ்டருக்கு கிட்டத்தட்ட 50,000 முடிக்க அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கையிலையோலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு அவங்க வந்து ஒரு டிஸ்பர்ஸ்மெண்ட் மூலமாகவே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 152 காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து அமிர்தா யூனிவர்சிட்டி பெங்களூர், இல்லை கோயம்புத்தூர், பெங்களூர், மும்பை எதாக இருந்தாலும் சரி, ஸோ வேரியஸ் லொக்கேஷன்ஸில் இருந்து அப்ளை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜஸ் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்றா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து அதில் வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ நிறையாவே நம்ம ஊரில் ஒரு சின்ன சின்ன MBA காலேஜஸ் இருக்கலாம். பட் அவங்களோட டோட்டல் ஃபீஸே பார்த்தோன்னா ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபாக்குள்ள தான் MBAக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி காலேஜஸ்க்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் இந்த லிஸ்ட் வந்து ரொம்பவே பெருசு. IIM பெங்களூர், IIM கல்கட்டா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற யாராவது கேட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு லோன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் வந்து ஜூன் ஜூலை டைம் ஃப்ரேமில் இந்த போர்ட்டல் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி MBA படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னாலும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லுவேன். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும். செகண்டு உங்களோட குடும்ப வருமானம் 6 லட்சத்துக்கும் குறைவாக தான் கண்டிப்பாக இருக்கணும். தேர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற காலேஜஸ் இந்த 152 லிஸ்ட்டில் அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு காலேஜாக இருக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 35க்கு மேலே இருக்கவே கூடாது, 35க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண மேலே உங்களுக்கு வந்து யாருமே வந்து இஷ்யூ பண்ணிட மாட்டாங்க. அவங்க அந்த ப்ராசஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸாக, அது வந்து உண்மையாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்களோட வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஸோ அந்த சரௌண்டிங் எப்படி இருக்குது, உண்மையிலேயே உங்களோட குடும்ப வருமானம் வந்து 6 லட்சத்துக்கும் குறைவாக தான் இருக்குதா அப்படின்ற எல்லா வெரிஃபிகேஷனுமே பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இந்த 2 லட்ச ரூபான்றது 50,000 ஒரு செமஸ்டருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கைக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த காலேஜுக்கு கொடுத்துருவாங்க. அந்த காலேஜஸ் வந்து உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ்ன்றது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் மூலமாக ஆல்ரெடி 900 பீப்புள் வந்து இந்த IDFC பேங்க் மூலமாகவே இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் ஒரு சில டெஸ்டிமோனி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு டெஸ்டிமோனி எடுத்திருக்கோம். சந்திரவதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சென்னைக்காரவங்க தான். அவங்க அப்பா பார்த்துட்டோன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆசை என்னென்னா ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஃபேமுக்கு வந்து CEO ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆசையாக இருக்குது. இவங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் சேலஞ்சஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து MBA சீட்டு வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர் வந்து கிடச்சிருக்கு. இவங்களோட இயர்லி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருந்திருப்பேன், எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர்னா
நான் ரொம்பவே பயம், நான் வந்து மேலெலாம் ஏறி பேசவே மாட்டேன், யார்ட்டையும் வந்து பப்ளிக் ஸ்கில்ன்றது எனக்கு வந்து இருக்காது, ரொம்ப அவ்வளோ வந்து மிங்கிள் ஆகிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து எனக்கு வந்து ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, என்னால் வந்து பர்சனல் சேலஞ்சஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கவங்க தான், அவங்களோட நீட்ஸை பார்த்துக்கிறதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அவங்க வந்து ஒரு டிசிஎஸில் வந்து ஜாப் கிடச்சிருக்கு, ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேட் எக்ஸாம் எழுதலாம் அப்படி சொல்லி மேட் எக்ஸாம் எழுதி அதில் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து MBA சீட் கிடச்சிருக்கு. பட் அதுக்கு வந்து அவங்க பார்த்துருந்த சேவிங்ஸ் வச்சுருந்தது எல்லாமே அவங்களுக்கு MBAக்கு படிக்கிறதுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்பட்டிருக்கிறதுனால IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணது மூலமாக அவங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸில் எவ்வளவோ பேர்டன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது ஒரு கேஸ் தான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா நிறையவே அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யாராவது டெடிக்கேட்டடாக கேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ்க்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா, இல்லை வந்து IDFC பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான சுத்தல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் தான் இவங்களோட ப்ராசஸ். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்ற தேவைகள் அவங்களுக்கு ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.